ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என்னிடம் வைத்த எந்த பிரார்த்தனைகளும் வீண் போகவில்லை. நம்பிக்கையோட காத்திருந்த உனக்கு பேரின்ப பெருமகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் ஒப்படைப்பதற்காக தான் விலை மதிப்பில்லாத பரிசையும் பொக்கிசமாக உன்னிடமே தர வந்திருக்கேன். நம்பிக்கையோட காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மன வேதனைகள் அனைத்தையும் மறையச் செய்து உன் மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் இப்போது உன் வாழ்வில் உன்னிடமே வந்து சேரப்போகுது என் செல்லமே. இனிமே நீ சங்கடப்படவே வேணாம். எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே கண்டனி, இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். நிம்மதியோடு நீ ஆனந்தமாய் வாழும்படி நான் உனக்கான வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில நீ பட்ட துன்பங்களும் துயரங்களும் இப்போது முடிந்துவிட்டது என் செல்லமே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு என்பதை புரிந்துகொள். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய கோரிக்கைகளை நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். நிச்சயமா அது நிறைவேறியே தீரும். உன் மனசுல தோன்றுகிற தேவையற்ற சஞ்சலங்களை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தையும் மெய்ப்பட செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. இன்னைக்கு உன் மனசு ஏன் கவலையா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த நேரத்துல நீ கவலையா இருக்கிறத விட ஜாக்கிரதையா இருக்கிறது தான் முக்கியம். ஏன் தெரியுமா? மனிதன் என்பவன் கவலைப்படும் போதும் வருத்தப்படும் போதுதான் அவனையும் தாண்டி எதிர்மறை எண்ணங்கள் அவனுக்குள்ள குடிபுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதன் இஷ்டத்திற்கு நீ ஆட வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும். எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை யோசனைகளும் ஒருபோதும் வாழ்க்கையில நல்லதே செய்தாது. என் அன்பு பிள்ளையே, உன் கூட இருக்கக்கூடிய நானு உன் வாழ்க்கையின் ஏற்றத்திற்காக பாடுபடுகிறேன். ஏற்ற இறக்கங்கள் மாறிக்கொண்டே வரக்கூடிய உன்னுடைய இந்த வாழ்க்கையில நீ எதை பார்த்தும் சோர்வடைந்து போக வேண்டாம். உன் வாழ்க்கையை நினைச்சு குழப்பத்தில் இருக்கும் உன்னை நான் கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்லமே. எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாரு. உனக்கான நல்ல வழியை உன் சாயப்பா நான் காட்டதான் போறேன். உன் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் யார் காரணமோ கூடிய சீக்கிரம் அவர்களை உன் காலடியில் விழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை கொண்டு கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இருந்தால் போதும். எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்து காட்டுகிறேன். துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடிஞ்சு போகின்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான நிரந்தர வெளிச்சத்தை நீ பார்ப்பாய் என் செல்லமே. உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாகவும் நிம்மதியை தரும் ஆசானாகவும் உன் சாயப்பா நான் தான் இருக்க போறேன். சந்தோஷமாயிரு. வாழ்க்கையில நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் நினைச்சது நடக்கவில்லையே என்றுதானே கவலை கொள்கிறாய். கவலைப்பட வேண்டாம். நீ எடுக்கும் முயற்சி தாமதமானாலும் நினைக்கும் காரியம் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நேரம் இது. இந்த சாயப்பா நடக்காததையும் நடத்தி காட்டுவேன் என நம்பு. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்வதற்கான காலமும் வந்துவிட்டது என் செல்லமே. நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடிய உன் சாய்நாதா சொல்லக்கூடிய வாக்கு. நண்பனோ விரோதியோ யாரா இருந்தாலும் நீ கவனமா விழிப்புணர்வோட அவங்கள ஒரே மாதிரி பார்க்கறது தான் நல்லது. அவர்களிடம் ஒருபோதும் வித்தியாசம் காட்ட வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா நண்பன் என்னைக்கு இருந்தாலும் நல்லது செய்யறது போல விரோதி என்னைக்கு இருந்தாலும் கெட்டதுதான் செய்வான்னு நீ யோசிக்க வேண்டாம். நண்பனும் ஒரு நாள் விரோதியாக மாறுவான். விரோதியும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நண்பனாக மாறக்கூடிய விஷயங்கள் நடக்கும். யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீதானே வாழ வேண்டும். அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நண்பனோ எதிரியோ எல்லாவற்றையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிற பழகு. ஒண்ணுக்காக சந்தோஷப்படுறதும் இன்னொன்னுக்காக கவலைப்படுறதும் உன் வாழ்வில் வேண்டாமேன் செல்லமே. நீ யாரை தேடி தேடி போனியோ அவங்கெல்லாம் உன்னை விட்டு விலகி போறாங்களே நினைக்காத. இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை முடித்து வைத்து உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான விஷயத்தையும் உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்லமே. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை நினைச்சு நீ கவலை கொள்ள வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையா நான் இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் நடக்க வேண்டிய மீதியை எல்லாம் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்வேன். உன் காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறதான் போகிறது. நாள் வரை காத்திருந்து கஷ்டப்பட்ட உன் வாழ்வில் இனி எல்லாமே தானாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது.